தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம்பிரியமானவர்களே, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலக பாவமான காரியங்கள், சிற்றின்பங்கள், இச்சைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவ சித்தத்தை செய்கிறவர்களே இருக்க வேண்டும். இந்த உலக பாவங்களை, உலக சிற்றின்பங்களை, உலக இச்சைகளை வெறுத்து தேவ சித்தத்தை செய்வோம். தேவ சித்தம் என்ன? எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நாம் செய்யும் பொழுது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் முயற்சிப்போம்.